ஐயா சிவாய நம்ம திருச்சி சொல்லுங்க. ஐயா சிவாய நமகையா. தமிழ் கடவுள் முருகனாகிய ஆ, திருப்பரங்குன்றத்துல ஜோதி ஏத்துறதுக்கு நிறைய தடங்கள்லாம் வருது. சரி தடங்கள் ஏற்படுத்தக்கூடியவங்க திராவிடக்காரர்கள், தமிழர்கள் அல்ல. சரி அதுல பாத்தீங்கன்னா இந்த கனிமொழின்னு ஒரு அம்மா இருக்குது, சரி பயங்கரமான புத்திசாலி. சரி நில அளவை கல்லாம் அங்க இருக்கிறது சரி கண்டுபிடிச்சிட்டாங்க. சரி எத்தனை ஏக்கர் நிலம் இருக்குன்னு நமக்கு தெரியல, மலை மேல. சரி நில அளவை கல்லாமா எங்க போய் அளக்குறது உட்காந்து? சரி. அந்த பாஞ்சாலிக்கு பதிவு சொல்லுங்கய்யா, கேட்போம். ஐயா ஒண்ணு புரிஞ்சுக்கோங்க, அது நில அளவக்கல்லா இருக்கட்டும் இல்ல சலவக்கல்லா இருக்கட்டும், இந்த உலகமே பரபிரமம். எங்க அப்பன் தான் இந்த உலகமே. மண்ணென்றும் காற்றென்றும் நீரென்றும் நெருப்பென்றும் மனம் அறிவு அகங்காரம் என எட்டாக பிரிந்தது என்னுடைய இயற்கைங்க. இயற்கையில ஒவ்வொரு மண்ணுலயும் பகவான் இருக்காங்க. அப்ப ஒரு கனிமொழி சொன்ன அந்த கல் தூணு சலவக்கல்லா கூட இருக்கட்டும் அளவக்கல்லா கூட இருக்கட்டும்யா, அதுல அதுவும் இறைவன் தான், எங்க அப்பன் தான். வேற யாரு? அதான் சொன்னான், என்னடங்கா ஜோதி பரன் மண்ணடங்கி இருக்கின்றேன், வேதாந்தோ சித்தாந்தோ விளம்பி வைத்தேன் வையகத்தில். என்னடங்கா ஜோதி பரன் மண்ணடங்கி இருக்கின்றேன். எங்க அப்பன் ஜோதி பரன் சிவருவான் ஒவ்வொரு மண் துகள்லயும் இருக்காங்கிறான். ஐயா ஒரு நிமிஷம், கனிமொழி உடல்ல இருங்க இருங்க இருங்க. அது நிலவுக்குள்ள என்ன புண்ணாக்கா இருக்கு போகுது? உனக்கு கடவுள் நம்பிக்கை இல்ல இல்ல? அதான் நீ எதுக்கு இதெல்லாம் பேசிட்டு இருக்க? அழிவுயா அழிவு. அந்த ஆத்மா நரகத்துல போய் நம்பிக்கை இல்ல, நீ எதுக்கு இதெல்லாம் பேசுற? உனக்கு என்ன யோக்கியதை இருக்கு? அந்த ஆத்மா நரகத்துல விழுந்து அழியணும், நரகத்துல ஆக்கினை தண்டனை அனுபவிக்கணும்ல, அதுக்குதான் ஆப்பு. சாமி அதான் சொன்னா, உண்ணாவில் நான் இருந்து நடு தீர்ப்பு செய்கிறேங்க. இந்த நாவு ஞானத்தை எல்லாத்துக்கும் கொடுத்து பாருங்க. ஞானம் எல்லாரும் அடைய முடியாதுயா. கனிமொழிக்கு எப்படியா ஞானத்தை கொடுப்பான்? நரகத்துக்கு போற கூட்டத்துக்கு எப்படியா ஞானத்தை கொடுப்பான்? வழியை கொடுப்பேன். அவர் நரகத்துக்கு தான் வழியை காட்டுறாங்கிறேன். சாமி அதான் சொல்றான். இந்த பாருங்க, எம்பெருமானே சொல்றான், இந்த மொழியை தூசணிந்த இடும்பொருபடும் பாடதனை கேளு, கந்த உலகு களிப்பிடித்து காலுருகி கண்ணுணண்டு குந்த குடலும் பிறம்புற கொப்புள் சிலந்தி உண்டாகி எந்த இடமும் அலைந்தலைவார் என்னான இது தப்பாதேங்க. சனாதன தர்மத்தை எவன் பழிக்கிறான இழிக்கிறான அவன் எல்லாத்துக்கும் என்ன தண்டனை? இதுக்கு விளக்கம் கொடுத்தா ஒரு மணி நேரம் புரிஞ்சுக்கோங்க. சாமியே சொல்றான், மனுமொழி இதுவாம் என்று மதத்துடன் பேசுவோருக்கு இனிதல்ல வீந்தான் என்று இயம்பிய பயனர் தன்னை புனிதவள் துர்க்கை சென்று கொன்றவள் நரகம் பூத்தி கனிதுடன் துர்க்கை வாரி கடல் தீர்த்தமாடுவள். இந்த கனிமொழிய எமன் கூட்டிட்டு போக மாட்டான். இன்னும் புரிஞ்சுக்கோங்க, இந்த கனிமொழியை கூட்டிட்டு போற துர்க்கை தான் கூட்டிட்டு போகலாம், நேர நரகத்துக்கு கூட்டு போகலாம். நரகத்துக்குயா? ஓ என்ன புரியாம பேசுறீங்க? என்ன சொர்க்கத்துக்கா கூட்டு போறா? துர்க்கை பகவான் சொல்றான், சனாதன தர்மத்தை இழுத்து பழுத்தி பேசக்கூடிய கும்பல்களுக்கு இதான் தண்டனைங்கிறான். அப்புறம் இந்த கனிமொழி மட்டும் இல்ல, இந்த கும்பலே எல்லாம் மொத்த கும்பல ஒட்டு மொத்தம் போயிடும் அந்த குடும்பமே. நான் சொல்லலையா, பகவான் சொல்றான், சாமியே சொல்றான். அதனால இது என்னமோ நினைச்சிட்டு இருக்கானுங்க இவனுக்கு. என்னமோ இந்து கடவுளை பழிச்சா நமக்கு எல்லாரும் ஓட்டு போடும், இதனால இந்த அரச பதவி அனுபவிக்கலாங்கிற அப்படியெல்லாம் இல்லையா. அவங்களுடைய பூர்வ ஜென்ம கர்மா முடிகிற வரைக்கும் அவங்களுக்கு பதவியை கொடுப்பான். முடியுது, இனி முடியுது, இனி சங்காரம், இனி சாமி. அதான் சொல்றேன்ல, இவனுக்கு அழிவு நெருங்கிட்டு, அதனால ஆணவத்துல ஆடுறான், ஆடிட்டு போறான். எல்லாம் பகவான் பாத்துக்குவான். மக்கள்கிட்ட பேசினாலும் புரிஞ்சுக்கிடுங்க. இங்க யாரையும் பழிச்சு பேசாதீங்க. நீங்க பழிச்சு அவங்க அந்த யாரு கருமை நீங்க வாங்கிக்காதீங்க. அவன் கர்மம் அவன் கூட வருது. இங்க பாரு, செவுத்துல இருக்க பந்து மாதிரிதான். நீங்க என்னமா நினைச்சிட்டு இருக்கீங்க? நீ மனசுல ஒரு பெண்ணை தப்பா நினைச்சா கூட அதற்கு உண்டான தண்டனையை அனுபவிச்சானு எங்க அப்பா சிவபெருமான் சொல்றான். என்ன சொல்றான்? காயக்காரன் மாய சித்தம் நான் உங்கள் கண்காணா பெருவெளியோன், அவரவர்கள் செய்யும் குற்றம் உங்கள் ஆண்டி நான் அறிவேனடா. காயக்காரன் மாய சித்தம் நான் கண்காண பெருவெளியின் பிள்ளைகளே, நான் புலன்களுக்கு புலப்படாத பரம்பொருள். படுபாவிகளே, நீங்கள் மனதில் தவறாக எண்ணக்கூடிய அந்த பாவத்துக்கு கூட நான் தண்டனை கொடுப்பேங்கிறான். அப்ப இந்த கோபாலபுர குடும்பம் இவனுக்கு எத்தனை கடவுளை திட்டுறான், விடுவானா சொல்லுங்க? எவ்வளவு மக்களுடைய மனதை ரணப்படுத்துறான், விடுவானா? எவ்வளவு கொள்ளையடிச்சிருக்கிற, இருங்க, எவ்வளவு கொள்ளையடிச்சிருக்க, விடுவானா? விடமாட்டான். மொத்தமா ஒரு நாள் தீர்ப்பு வைக்குமா ஆத்மாவை கொண்டு போய். அன்னைக்கு உன்னுடைய படை பலங்கள் வருமா? உன்னுடைய இசட் பிளஸ் வருமா? உன்னுடைய ஒய் பிளஸ் வருமா? இல்ல உன் பொண்டாட்டி வருமா? இல்ல பிள்ளைகள் வருமா? சொல்லு சொல்லு. உங்களுக்கு சேர்த்து எனக்கு சேர்த்து தான். நம்மளும் தப்பு பண்ண தண்டனை உண்டு. இது கோபாலபுர குடும்பத்துக்கு மட்டும் கிடையாது, கனிமொழிக்கு கிடையாது, எனக்கு உண்டு. கேட்கிற மக்கள் யார் தவறு செய்தாலும் தண்டனை உண்டுங்கிறான். மொத்தம் எமன் சுருட்டி கட்டி தூக்கிட்டு போகும்போது பாசகரை கொண்டது காலம் எமன் தூதம் 3 மாமரளி மூவருந்தன் சொல் கேளாவிட்டால் காமனை ஈசன் கண்ணால் எரித்தது போல் என் கண்ணால் உங்கள் மூவரை எரிப்பணி கட்டி எமனையும் காலனையும் கட்டி காலன் தூதனையும் கட்டி கொண்டு போன அந்த ராவணனுக்கே நிலைமை என்னாச்சு? எமனையே கட்டி தூக்கிட்டு போயிட்டான். யார்? ராவணன். அவனையே அவனுக்கே ஆப்பு வச்சான் பகவான். அப்போ இதெல்லாம் மலஞ்சலம் கழிக்கிற கும்பலு.
பேண்டிட்டு மோண்டிட்டு திரியிற கும்பலுக்கு இவன் என்னத்தை கிழிக்க முடியுங்கிறேன். எத்தனை நாள் வாழ்ந்துருவான்? அவனுக்கு நாள் கொடுத்துருக்கான். காலத்தை கணக்கிடுவதில் நான் காலன், தண்டித்து அடக்குவதில் நான் எமன்கிறான். கனிமொழிக்கு ஒரு நாள் இருக்கு, எனக்கு ஒரு நாள் இருக்கு, உங்களுக்கு ஒரு நாள் இருக்கு. அந்த நாள்ல நம்மளே விருப்பப்பட்டாலும் அந்த பூமியில இருக்க முடியாது. எமன் கட்டி தூக்கிட்டு போயிருவான் பாசக்கீரை கொண்டு வந்து எங்க அப்பன். மௌனுலா உங்களுக்கு நரகாக்கினை எப்படி இருக்கு சொல்ற பாருங்க. வையகத்தில் இவங்களுக்கு தண்டனையும் சாமி சொல்றான் ஐயா. சொல்றான் பாருங்க. வையகத்தில் பொய்களவு மாது சூது பிறன் மோகம் செய்யாத தீவினைகள் செய்த பேர்கள் உண்டு மானால் அகில கிடங்கில் வாழுகின்ற ஆளி புழுக்கு இறையாவீர். முன்கணக்கும் பின்கணக்கும் முதல் கணக்கும் நான் கொடுத்து கணக்கை எறிந்து விட்டேன். கனகையிடம் துரத்தி விட்டேன். வாழும் பள்ளி மேல வாசல் ஒன்றை அடைத்து விட்டேன். வட்டம் தனை எரித்து அவர்களை பாரச்சீரை வைத்திடுவேன். இன்னைக்கு முருகனை திட்டியே எங்க அப்பன் விடுவானா? உன்ன உன் ஆத்மாவை கொண்டு போய் பாரச்சிறை நரகத்துல வைப்பேங்கிறான். நீ அங்கிருந்து மீண்டு வரவே முடியாது. அது மட்டும் இல்ல, ரஜசி பிள்ளைங்க கத்வா கர்ப்பசி ஜாயதே ததா பிள்ளைங்க தமசி மூலியம் ஜாயதேங்கிற அந்த கோபாலபுர கும்பலுக்கு என்ன கொடுப்பானா சாமி? சொல்றான் பாரு. இவனுக்கு என்ன தண்டனையா? முற்பொருள் இஞ்சி புண்ணியத்துக்கு உனக்கு 4.5 பவிசு பதவி கொடுத்துட்டேன். உன் நாள் முடியும் பொழுது உன்னை அழைத்து கொண்டு போய் உன்னை நரகத்துல புழு கொஞ்ச இடத்துல போடுங்கிறான். பக்தி சோதித்தை பல நாளும் காத்திருந்த வித்திகன் இணை வந்து வேண்டார் மேல் வீடு இழந்து திறந்த தீ நரக சீல்குட்டியில இடைக்க கொத்தி அருந்த புழுக்கள் வந்து கொஞ்சுவாங்க. அந்த புழு நெளிகிற கடல்ல இந்த கனிமொழி மட்டும் இல்ல, இன்னும் நிறைய பேர் இருக்கான் கருப்பு சட்டை போட்டு. இவன் அத்தனை பயிலையும் தூக்கி போடுவேங்கிறான். பகவான் சொல்றான். ஐயா நான் சொல்லல, நான் பொறுப்பில்லை. எங்க அப்பன் சொல்றான். கண்ணுக்கு புல போடுவானா? புலப்பட மாட்டான். இந்த ஆத்மா கண்ணுக்கு புலப்படுமா? புலப்படாது. தோண்டு போயிருவான் கட்டி. நான் என்ன சொல்றேன், இவனெல்லாம் மோண்டுட்டு பேண்டுட்டு திரிகிறோம். இவன் இல்ல பெரிய திவ்ய புருஷர்களா இவனுங்க? இவன் தேவ சரீரம் பெற்ற ஒளிமயமான தேஜஸ் உடையவர்களா இவர்கள்? சொல்லுங்க. இவன் தேஜஸ் மலஞ்சலைக்கு உடம்புடா உனக்கு. ஆத்மா ஒளி உடம்பு இல்லைன்னு சொல்லல, அது அழியாது. ஆனா உனக்கு ஆக்கினை இருக்கு நரகத்துல மோவனுகளா. கனிமொழி எனக்கு களிமொழி எந்த மொழியும் தப்ப முடியாது. நீ சரணடை, எங்க அப்பாட்ட சரணடைச்சுக்கோ. சாமி சொல்றான். தினமொரு நேரம் எந்த திருமொழி அதனை கேட்டால் பனி வெள்ளம் போலே பாவம் பறந்திடும் நிசமே சொன்னோம். கனிமொழி சோதிவாக்கும் கையெழுத்தாதி நோக்கும் துணிவுடன் கேட்டோர் உற்றோர் தொலைத்தனர் பிறவிதானேங்கிறான். எங்க அப்பாவுடைய திருவாசகத்தை நீ காதுல கேளு. இது கனிமொழி ஆகட்டும் இல்ல கருப்பு சட்ட கும்பல் கோபாலபுர குடும்பம் எல்லாத்துக்கும் சொல்றேன். கேளு. கேட்டு நீ திருந்தி நடந்தால் உன்னுடைய ஆத்மா உய்வடையும். இல்ல ரஜசி பிள்ளையும் கத்வ கர்மசி ஜாயதே ததா பிள்ளையும் தமசி மூணு ஜாயதே 84 லட்சம் பிறவி நரகத்துல உனக்கு தண்டனை கொடுத்த பிறகு இறப்புக்குரிய மண்ணுலகளை இந்த குடும்பத்துக்கு இந்த கனிமொழி மாதிரி கும்பலுக்கு 84 லட்சம் பிறவியை கொடுத்து புழு விலங்கு பறவை கொடுத்து சாகடிப்பேங்கிறான். சிவபெருமான் சொல்றான். திருந்தனங்க இந்த கும்பல். இவன் இந்த அற்பப்பதை கேவலம் ஒரு சின்ன இந்த அரசியல் பதவிக்காக இப்படி ஒரு இறை உண்மையான இறை இருக்கக்கூடிய அந்த தர்மத்தை பழிக்கும் போது தண்டனை உண்டுங்கிறான். நான் சொல்லலையா? சனாதன தர்மம் சும்மா சனாதன நிலையானது. சும்மா இவன் என்னமோ நினைச்சிட்டு இருக்கான். ஏதோ பைத்தியக்காரன் முழம்புற நினைக்க கூடாது. இவன் திவ்ய புருஷர் கிடையாது. அப்படி ஆத்மாவை காப்பாத்திக்கோ, அவ்வளவுதான் நான் சொல்லுவேன். இல்ல நீ இந்த பிறவியை நீ இதே மனித ஜென்மம் எடுக்கிறதுக்கு நீ 84 லட்சம் பிறவி நீ போயிட்டு வரணும். எழுதி வச்சுக்கோ, நடக்கும் இது. நான் சொல்லல, எங்க அப்பா சொல்றான். அதான் சொன்னான் சாமி. என்ன சொல்றான்? இறப்ப வடிவாய் இருந்து கலிதனையும் பர பிரம்மமாய் நின்று பக்தி சோதித்தே நாம் எங்கும் இருந்து எரிப்போம் கலிதனையும் சங்கில் இருந்து தான் வளர்ப்பேன் அன்புரை. என் பிள்ளைகள் நல்லவர்கள் சாதுக்கள் பூமியில கொஞ்சம் பேர் இருக்கான். என் பிள்ளைகளை மோட்சத்துக்கு கொண்டு போவேன். கொள்ளாத இந்த பெருந்துயர்ந்த இந்த அரசியல் இந்த ஊழல் இந்த கும்பல்களை மொத்த பயில நரகத்துல கொண்டு போய் ஆக்கினை தண்டனை கொடுப்பேங்கிற நடு கேட்பேங்கிற சாமி சொல்றான். அதனால சாதுக்கள் கவலைப்பட வேண்டிய இல்லைங்க. நீ எந்த கல்லா எடுத்துட்டு போடி அந்த உலகத்துல அவன் தான். அவன் இல்லாம அந்த உலகத்துல ஒண்ணுமே இல்ல. சாணி கூட அவன் தான். போதுமா? இதுக்கு மேல உனக்கு என்ன வேணும்? எல்லாம் அவன் தான். ஐயா சந்திரனும் நானானேன், சூரியனும் நானானேன், ஜோசியங்கள் சூத்திரங்கள் பல சாஸ்திரங்கள் நானானேன், என்னடங்கா ஜோதிபரன் மண்ணடங்கி இருக்கின்றேன், வேதாந்தம் சித்தாந்தம் விளம்பி வைத்தேன் வையகத்தில். வேதாந்தம் சித்தாந்தம் எல்லாம் பிதாகம் ஜெகதோ மாதா தாதா பிதாமக வேத்தியம் பவித்திரம் ஓங்கர சாமி சந்திரன் தான் தபாமி கமகமர்சம் ஜாமி அமிர்தம் சைவம் சதச சாகம் அர்ஜுனாங்கிறான். சந்திரன் தான், சூரியன் தான், வேதாந்த சித்தாந்தம் மண்ணுல ஒவ்வொரு அண்டத்துல நான் இல்லாம ஒண்ணுமே இல்லைங்கிறான். அனைத்தவங்க கனிமொழி உடம்புல கனிமொழி இதயத்துல இருக்கான். இந்த கனிமொழி இருக்கு பாருங்க, கனிமொழி அது இது ஈஸ்வர சர்வபூதான விருதே. அந்த ஜீவன்ல நான் இருக்கேன், அந்த இதயத்துல நான் இருக்கேங்க. கனிமொழி வயிற்றுல அக்னி வடியில என்ன சொல்றான்? தப்பா அக்னி வடியில இருந்து அந்த உணவுகளை நான் தான் ஜீரணிக்கிறேங்கிறான். கனிமொழி உடம்புல இல்ல எல்லா ஜீவராசிகளும் அகம் வைஸ்வனர பூத்வா பிராணி நாம் தேகமஸ்திதா பிராண பானசம்தா பசாமின்னு சதுர்விதங்கிறான். இந்த பூமியில எத்தனை ஜீவராசிகள் இருக்கிறதோ, மனுஷன்ல இருந்து ஆடு மாடு கோழி பண்ணி
ஜீவராசிகள் எந்த ஜீவராசிகள் எந்த உணவை உட்கொண்டாலும் அதை நான் தான் ஜீரணிக்கிறேன். உண்ணும் உணவு உந்தப்படுவதும் உறிஞ்சப்படுவதும் அனைத்தும் நானே செய்கிறேன். உட்சுவாசமும் வெளிச்சுவாசம் என உயிர் மூச்சும் நானே. காலத்தை கணக்கிடுவதில் நான் காலன், தண்டித்து அடக்குவதில் நான் எமன்கிறான் எங்க அப்பன். முட்டாள், உனக்கு அறிவு இருக்கான்னு கேக்குறேன். இந்த கனிமொழி உடம்புல யாரு உட்சுவாசம் எங்க அப்பன் சிவன். அந்த அவளுக்கு கனிமொழியுடைய அந்த நாளை முடிக்கிறதவன். காலத்தை கணக்கிடலாம் தண்டித்து எமன்கிறான். வயிற்றுல அக்னி வடிவில இருந்து ஜீரணம் பண்றான். எல்லாம் தான் பண்றான். கர்மத்துக்கு பயனளிப்போம் நானேங்கிறான். அது பூர்வ ஜென்மத்துல பண்ண புண்ணியத்துக்கு ஆள்ற பதவி வாய்ப்பு கொடுத்துருக்கான். எம்பியா இருக்க இரு, உனக்கு இருக்கு இரு பொறு, உனக்கு நாள் வரும். கனிமொழிக்கு மட்டும் இல்ல எல்லா பயிலுக்கும் வரும், எழுதி வச்சுக்கோ. சும்மா இல்லைங்க, இது உனக்கு என்னமோ நினைச்சிட்டு இருக்கான். அட பாவிகளா, அன்னைக்கு ராவணன் நவகிரகங்கள் அத்தனை பேரையும் அடிமைப்படுத்தினான். அன்னைக்கு வாயு பகவானை பிடிச்சிட்டு வரான். பஞ்சபூதங்கள் அடிமைப்படுத்தினான். வாயு பகவானை பிடிச்சிட்டு வந்து என்ன சொல்றான், வர்ணன் அவன் வந்து மேடை தெளியா இருந்தால் வேகுமறை வேலு தின்னுட்டு வர்ணபகவானை பிடிச்சிருந்து வாயு பகவனுக்கு என்ன பண்ணுமா, வாயு பகவான அரண்மனை வாயில்களை கூட்டி பெருக்கிற வேலை கொடுத்துருக்கான். வாயு பகவானருக்கு வர்ண பகவானுக்கு முத்தம் தெளிக்கிற வேலையை கொடுத்துருக்கான். பஞ்சபூதங்கள் அடைக்காண்ட ராவணனுடைய நிலைமை என்னாச்சு சொல்லுங்க. வாசு மணிமணி துரட்டால் வீசுவன் வாழல் வெட்டுவன் என்பான். வாய்வான் கூட்டி பெருக்கி சுத்தம் பண்ணி இருக்கிறான் ராவனுடைய வாயில் கதவை. சந்திர சூரியர்கள் சாய்ந்து மிக போகட்டால் சந்து சந்தையன் சரத்தால் இருப்பேன் என்பான். சந்திர சூரியன் வந்து டெய்லி நமஸ்காரம் பண்ணணும். அன்னைக்கு டிஜிபி பெரிய பெரிய அதிகாரிகள் இந்த ஆட்சியாளர்களுக்கு போய் சல்யூட் அடிக்கிறாங்க பாருங்க. அந்த மாதிரி அவன் பயந்து போய் இவங்களுக்கு சந்திர சூரியன் வந்து சல்யூட் அடிச்சிருக்கான் ராவணனுக்கு. மாமரளி மூவருந்தன் சொல் கேட்காவிட்டால் காமன ஈசன் கண்ணால் எரித்தவள் என் கண்ணால் உன்னுடைய தூதனையும் உன்னை எரிப்பனான்னு சொல்லி 3 பேரையும் கூட்டு வந்து கைகாலமுக்கு வச்சிருக்கான். ஏமாதிரமான கொண்டு வந்து கைகாலமுக்கிற வேலையை கொடுத்துருக்கான் ராவணே. அவன் நிலைமை என்னாச்சு, விட்டானா எங்க அப்பன் சொல்லுங்க, விட்டானா? வெள்ளருக்கு சடைமுடியான் வெற்படுத்த திரும்பியானி மேலுங்கிலும் எல்லிருக்கும் இடமிட்டு ஈருக்கும் இடமாடி இழைத்தவாறே கல்லிருக்கும் மலர் கூந்தல் ஜானகி தன் மனச்சிறையில் கலந்த காதல் உள்ளிருக்கும் எனக்கருதி உட்புகுந்து தடவியதோர் ஒருவன் வாளி. எங்க அப்பனுடைய வாளி, அந்த வாள், அந்த ராமபானம் அவனுடைய சிரச அறுத்து 1000 பிணக்குவியலுக்கு அடியில கொண்டு போட்டுச்சான் அந்த ராவணனுக்கு. அந்த யமனையே கட்டுப்படுத்தினவனுக்கு. ஏன் மோண்டுட்டு தேண்டு திரியிற கும்பலியா இதெல்லாம்? இவனுங்களுக்கெல்லாம் கருமம் பெய்ய போன இவனுக்கெல்லாம் எவனும் தப்ப முடியாது. பிரபஞ்சத்துல உடல் தான் அழியுது, ஆத்மா அழியாது. பிரபஞ்சம் அழியாலும் ஆத்மா அழியாது. ஆனால் ஆத்மாவுக்கு தண்டனை நிச்சயம் உண்டு. இவர்கள் எவரும் தப்ப இயலாது. ஓம் நம சிவாய். திருச்சிட்டம்பலம், தில்லையம்பலம், பொன்னம்பலம். சிவாய் நம. திருச்சிட்டம்பலம், தில்லையம்பலம், பொன்னம்பலம். சிவாய் நம. உறவுகளே, சிவ அன்பர்களே, தற்போது தாங்கள் இந்த வீடியோவில் பார்க்கக்கூடிய இடத்துல ஒரு சிவாலய திருப்பணி ஒன்று நடந்து கொண்டிருக்கிறது. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா முன்பு ஒரு காலத்தில் வந்து ஒரு சிவாலயம் இருந்திருக்குது. அதாவது இந்த ஏரியா வந்து இப்போ வந்து ஒரு தென்னை மரங்கள் பனைமரங்கள் சூழ்ந்த காடாக இருக்கிறது. முன்பு ஒரு காலத்தில் இங்கே ஒரு ஊர் இருந்ததாக சொல்கிறாங்க. ஆனால் இப்போது சுற்று வட்டாரத்தில் 5 கிலோமீட்டர் சுற்றுலா ஊரே கிடையாது, காடு. இப்போ இந்த இடத்துல ஒரு சிவாலயம் வந்து அமையிருக்கிறது. இந்த சிவாலயத்தில் வந்து இருந்த அந்த சாமியுடைய திருமேனியை வந்து எடுத்து வச்சிட்டோம். திருப்பணி முடிஞ்சதுக்கப்புறம் பிரதிஷ்டை பண்ண இருக்கிற உறவுகளே, தற்போது இந்த வீடியோ பார்க்கக்கூடிய உறவுகள் தங்களால் முடிந்தால் ஒரு சின்ன உதவி செஞ்சு கொடுங்க. எங்கள் இடத்துல பொருளாதாரம் இல்லை, அதனால் பார்த்திங்கன்னா அந்த வேலையெல்லாம் அப்படியே நின்று போச்சு. பாருங்கள், இந்த அப்படியே பாதியிலே நிற்கிது இந்த சிவாலய திருப்பணி வந்து. பக்த கோடிகள், அன்பு உள்ளங்கள், தயவுசெய்து நீங்கள் உதவி செய்ய விருப்பமுள்ள உறவுகள் உதவுங்க. உங்களுக்கு கோடி புண்ணியம் கிடைக்கும். இந்த சாமியோடைய அருள் அனுகிரகம் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். இது வந்து ஒரு புகழ்பெற்ற சிவாலயம் கூட சொல்லலாம். சாமியோட திருமேனியை எடுத்து வச்சிட்டோம். இந்த இடத்துல பார்த்திங்கன்னா ஒரு வாசி தண்டம் இருக்குது. அந்த காலத்தில் ஒரு முனிவர் யாரோ தவம் செஞ்சுருக்காங்க. அவங்களுடைய வாசி தண்டம் அவர் திருக்கரங்களால் எழுதின ஓலைச்சுவடி கூட இன்றும் இருக்குது, இன்னும் பாதுகாக்கப்பட்டு வருது. அது கோயில் திருப்பணி முடிஞ்சதுமே அதையும் நாங்கள் அந்த வழிபாட்டுக்கு வச்சுடுவோம். இந்த சிவாலய திருப்பணி வந்து சாமி திருநாமம் வந்து முக்தீஸ்வரர் அப்படிங்கிற திருநாமத்தில் வழங்குறாரு. நெல்லை மாவட்டம் நாங்குநேரி தாலுகாவில் இந்த சிவாலயம் அமைய இருக்கிறது. உறவுகளே, இந்த வீடியோ பார்க்கக்கூடியவங்க ஒரு 2 பேருக்காவது கொஞ்சம் ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பார்க்கக்கூடிய யாராவது ஒரு சின்ன உதவி செஞ்சால் இந்த ஆலய திருப்பணி வந்து கண்டிப்பாக நாங்கள் வெற்றிகரமாக முடிச்சுடுவோம். பாருங்கள், அந்த வேலை எல்லாமே அப்படியே நிற்கிது. கல்லெல்லாம் இறக்கி போட்டிருக்கோம். இன்னும் நிறைய கற்கள் தேவைப்படுது. சுவாமியோடைய அந்த திருக்கோபுரம் பார்த்திங்கன்னா லிங்க வடிவிலே அமைக்க இருக்கிறோம். உதவுங்கள் உறவுகளே. உங்களுக்கு அப்பா சிவபெருமானுடைய அருள் நிச்சயம் கிடைக்கும். எம்பெருமான் சொல்வான், வாழுவீர் தாழ்வில்லாமல் மக்களும் கிளைகள் கொஞ்சி நாளுமே மகிழ்ச்சியை கூர்ந்து நலமுடன் வாழும்போது நீளுமே எனது செங்கோல் நீதியும் நெறிபோல் வந்து ஆளுமே உங்கள் தன்னை அன்புடன் அலையாவண்ணம். உங்களை எம்பெருமானுடைய அப்பாவுடைய திருவாசகத்தாலேயே வாழ்த்துறோம் உறவுகளே. ஆணுடன் பெண்ணும் பெற்று அதிகமாய் செல்வமாகி தானுடன் நினைவுமுற்று தர்மமும் நெறியும் கற்று வேணும் நீள் காலமெல்லாம் வெள்ளியர் உடனே வாழ்ந்து போனுதல் கமலநாதன் பொற்பதம் பெற்று வாழ்வீர். அந்த ஈசனுடைய பொற்பதம் நிச்சயம் கிடைக்கும். உங்களுக்கு இகத்திலும் சுகம், பரத்திலும் சுகம். உங்களுடைய கர்ம வினைகள் மன்னிக்கப்பட்டு உங்களுக்கு நிச்சயம் மோட்ச வீடு கிடைக்கும். இகத்தில் பூரண ஆயுளுடன் நோய் நொடி இல்லாமல் வாழ்ந்து நீங்கள் பரவாழ்வும் பெறுவீர்கள் உறவுகளே. மக்களே, நீங்கள் எல்லாம்
வாழ்பொன்னம் பதியிற் சென்று முக்கியமான யுகநில மதிலே தன்னால் கக்கிய பொன்கள் ஸ்வர்ணம் கைமணம் குளிர அன்னம் பொக்கிஷம் நிறைய வைத்து புகழ உண்டு இனிதாய் வாழ்வீர். இந்த இகவாழ்வும் பரவாழ்வும் உங்களுக்கு சுகப்பட அப்பன் ஈசனர்களால் வாழ்த்துகிறோம். இந்த திருப்பணிக்கு உதவி செய்ய ஒரு ஜிபே எண் சொல்கிறோம். இந்த எண்ணில் நீங்கள் உதவலாம். நீங்கள் இந்த எண்ணிலேயே நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். ஜிபே, ஃபோன்பே, வாட்ஸ்அப் எல்லாம் இந்த நம்பர் தான். 93 85 44 31 06 93 85 44 31 06 இந்த எண்ணில் நீங்கள் உதவலாம். தொடர்பும் கொள்ளலாம். வாட்ஸ்அப்பு இந்த எண்ணு தான், ஜிபே இந்த எண்ணு தான். உறவுகளே, முடிந்த அளவுக்கு ரெண்டு பேருக்காக ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பார்க்கக்கூடிய யாராவது ஒருத்தர் சின்ன உதவி நீங்கள் பெரிய அளவில் செய்யணும் கூட, நீங்கள் ₹1 நீங்கள் தந்தாலும் மனசார வேண்டி ஏற்றுக்கிறோம். உறவுகளே, உதவுங்கள். முடிஞ்ச அளவுக்கு ஷேர் பண்ணுங்கள். நன்றி. சிவாய நம. திருச்சிற்றம்பலம், தில்லையம்பலம், பொன்னம்பலம். உறவுகளே, நம்ம இந்த இடத்துல வாழ்ந்து மறைந்த ஒரு சித்த மகாபுருஷர் பயன்படுத்திய பல 100 ஆண்டுகளுக்கு முன்பு உள்ள வாசி தண்டம் ஒரு சித்த மகாபுருஷர் பயன்படுத்தியது. அவர் திருக்கரங்களால் எழுதிய அந்த ஓலைச்சுவடி கூட பாருங்கள், இன்னும் பாதுகாக்கப்பட்டு வருது. இந்த சிவாலயம், நம்முடைய இந்த சிவாலய திருப்பணி முடிந்ததுமே எம்பெருமான் அவர் எழுதிய அந்த சிவனை பற்றி புகழ்ந்து எழுதிய அந்த பாடல் வரிகள் இதில் இருக்குது. இந்த வாசி தண்டம் அவர் பிரதிஷ்டை செய்த அந்த லிங்க திருமேனியையும் இந்த இடத்துல நாம் இந்த ஆலயம் கட்டி நாம் பிரதிஷ்டை செய்திருக்கிறோம். அனைவரும் இந்த ஆலய பிரதிஷ்டைக்கு கண்டிப்பாக வரணும். முடிஞ்ச அளவுக்கு வீடியோ பார்க்குறவங்க உதவி பண்ணுங்கள். உறவுகளே, பொருளாதாரம் இல்லாமல் திருப்பணி நின்று போச்சு. முடிஞ்ச அளவுக்கு ஷேர் பண்ணுங்கள், உதவுங்க. நன்றி. நம சிவாய. திருச்சிற்றம்பலம், தில்லையம்பலம், பொன்னம்பலம். இந்த புண்ணிய பலன் தங்களுக்கு கோடான கோடியாக வரும். உறவுகளே, நம சிவாய.